திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தருகின்ற அழுத்தத்தின் காரணமாக அந்த குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தது பொறுத்தவரையிலங்க அந்த மாணவி அந்த துயரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு என்று சொன்னால் அந்த நிகழ்வை நடத்தியிருக்கக்கூடிய நபர் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார். அப்போ பொறுத்தவரையில் அவர் மேலே 15 வழக்கு இருக்கக்கூடிய அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நபர், ஆனால் சுதந்திரமாக நடமாடி இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு என்று சொன்னால் காவல்துறை சார்ந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை கண்டித்து இந்த மாணவருக்கு பொறுத்தவரை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவின் பேரில் நாங்கள் இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்கள் மீது காவல்துறையை ஏவி நாங்கள் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்வோம். ஜனநாயக ரீதியில் நாங்கள்